ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாலே உருவாக்கப்பட்ட லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிற தற்கொலை ட்ரோனை முதல்ல இந்திய ராணுவம் 15,000 அடி உயரத்துல வச்சு சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. லாய்டரிங் யூனிட்ஸ்னா என்ன, இந்தியா எதற்காக இந்த தற்கொலை ட்ரோன்களை உருவாக்கி வர்றாங்க, இந்த சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும். இரண்டாவது டாபிக், இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து Predator B ட்ரோன்களை வாங்க திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ அந்த ட்ரோன்கள் வாங்குவது தொடர்பாக ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு, இந்த ட்ரோன்களை இந்தியா எதற்காக வாங்க முயல்றாங்க, Predator ட்ரோன்களோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்தியா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே யுத்தம் தொடங்கியதும் தன்னோட ஆயுத இறக்குமதியில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பாலான ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிக்க இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. மிகவும் அத்தியாவசியமான பொருட்கள் மட்டுமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இந்தியா தன்னோட ஆயுத தேவைக்கு வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்கு. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆயுத தேவைக்காக வெளிநாடுகளை நம்பி இருப்பது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படிங்கறத இந்தியாவிற்கு புரிய வச்சிருக்கு. இந்திய படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் ரஷ்ய ஆயுதங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்திய ராணுவம் உணர்ந்திருக்காங்க. அதனால இந்தியா வரும் காலங்கள்ல வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை வெகுவா குறைக்க திட்டமிட்டிருக்காங்க. உள்நாட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளை ஊக்குவிக்கும் விதமா பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் மற்றும் இசட் மோஷன் ஆட்டானமஸ் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து முதல்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட லாய்டரிங் யூனிட்ஸை உருவாக்கி இருக்காங்க. லாய்டரிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது மிசைல் மற்றும் ட்ரோன் இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. லாய்டரிங் யூனிட்ஸ்ல மிசைல்கள்ல இருப்பது போன்றே ஹோமிங் சிஸ்டம் இருக்கும். ஆனா மிசைல் போன்று தொடர்ந்து பறந்து சென்று இலக்கை தாக்காது. ட்ரோன்களை போன்று பறந்து கொண்டிருந்து டார்கெட் தாக்குதல் ரேஞ்சுக்குள்ள வந்ததும் இலக்கை நோக்கி பறந்து சென்று தாக்குதல் நடத்தும். லாய்டரிங் யூனிட்ஸை சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸை இந்திய ராணுவம் லடாக்ல 15,000 அடி உயரத்துல வச்சு சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை லடாக்ல உள்ள நிப்ரு வேலி அப்படிங்கிற இடத்துல வச்சு நடத்தப்பட்டிருக்கு. லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி டாங்க்ஸ், ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், மிசைல் லான்ச்சர்ஸ், ரடார் அமைப்புகள் போன்ற பல்வேறு இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். தற்போது நடந்து வரும் யுத்த களங்கள்ல இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா ரஷ்யா உக்ரைன் போர்ல லாய்டரிங் யூனிட்ஸ் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. உக்ரைன் லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி ரஷ்ய படையினரின் மிலிட்டரி கான்வாய்ஸ் மீதும் டேங்குகள் மற்றும் கவச வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி ரஷ்ய படையினருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வர்றாங்க. அதனால இந்த சிஸ்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்திய ராணுவம் இப்போது இருந்தே இந்த சிஸ்டங்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சோதித்த லாய்டரிங் யூனிட்ஸ் மேன் போர்ட்டபிள் யூனிட்ஸ், அதாவது ஒரு வீரரே இந்த லாய்டரிங் யூனிட்ஸை லான்ச் செய்து கட்டுப்படுத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால 4 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று எதிரிகளோட இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். லாய்டரிங் யூனிட்ஸ் ஆர்ம்டு ட்ரோன்களை விட மிகவும் விலை குறைவானது. அதனால உலகின் பல்வேறு நாடுகள் லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி தரையில் உள்ள கன்வென்ஷனல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிரவுண்ட் பேஸ் பங்கர்கள், கமாண்ட் சென்டர்கள், ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் மற்றும் கவச வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி எதிரிகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியா இந்த சோதனையில 3 விதமான லாய்டரிங் யூனிட்ஸை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 2 லாய்டரிங் யூனிட்ஸ் ஃபிக்ஸ்டு விங் லாய்டரிங் யூனிட், ஒரே ஒரு லாய்டரிங் யூனிட் ஹெக்ஸாகாப்டர் வகையை சேர்ந்த லாய்டரிங் யூனிட்ஸ். இந்திய நிறுவனம் உருவாக்கிய 2
ஃபிக்ஸ்ட் விங் லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொடர்ந்து 1 மணி நேரம் பறக்க முடியும். ஹெக்ஸாகாப்டர் லாய்டரிங் யூனிட்ஸ்னால அரை மணி நேரம் பறக்க முடியும். இந்தியா உருவாக்கியுள்ள இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் லாய்டரிங் யூனிட்ஸை விட 40% விலை குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா நடத்திய இந்த சோதனை தான் உலகத்திலே முதல்ல ஒரு மேன் போர்ட்டபிள் லாய்டரிங் யூனிட்ஸ 4500 மீட்டர் உயரத்துல வைத்து சோதனை பண்ணது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா யுத்த நேரத்துல சீனா மற்றும் பாகிஸ்தானோட டேங்குகள், கவச வாகனங்கள் மற்றும் பங்கர்களை தாக்கி அழிப்பதற்கு பேர் உதவியா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்துல அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான ராணுவ உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போன்று இந்தியா அமெரிக்காவில் இருந்து சில முக்கியமான ஆயுதங்களை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா அமெரிக்காவிடமிருந்து 30 Predator B ட்ரோன்களை வாங்க திட்டமிட்டிருந்தாங்க. இந்த 30 ட்ரோன்களின் மதிப்பு கிட்டத்தட்ட $3 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்திய சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட போது அமெரிக்க தயாரிப்பு P-8I விமானங்களை கொண்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை இந்தியா சர்வேலன்ஸ் பண்ணாங்க. அதே போன்று இந்திய பெருங்கடல் பகுதியை சர்வேலன்ஸ் செய்வதற்காக அமெரிக்காவிடம் இருந்து 2 Predator வகை சி கார்டியன் ட்ரோன்களை லீஸுக்கு எடுத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய கடற்படையால் சீனாவிற்கு சொந்தமான ஆராய்ச்சி கப்பல்கள், சீனாவுடைய ஆன்டி பைரசி எஸ்கார்ட் போர்ஸ் மற்றும் சீன போர்க்கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். இந்திய கடற்படைக்கு அமெரிக்க ட்ரோன்களின் செயல்பாடு மிகவும் பிடிச்சிருக்கு. அதனால இந்த ட்ரோன்களை வாங்க இந்திய அரசாங்கத்திடம் நேவி கோரிக்கை வச்சாங்க. இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படைக்கும் ட்ரோன்கள் தேவைப்படுது. ஏன்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வரும் ட்ரோன்கள் இன்னும் டெவலப் செய்து முடிக்கப்படவில்லை. அதனால இந்திய ட்ரோன்கள் டெவலப் செய்து முடிக்கும் வரையில் வெளிநாட்டில் இருந்து ட்ரோன்களை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக தான் அமெரிக்காவிடம் இருந்து Predator B ட்ரோன்களை இந்தியா வாங்க போறாங்க. 30 ட்ரோன்களை வாங்கி ஒரு சர்வீஸ்க்கு 10 ட்ரோன் விகிதம் பிரித்து கொடுக்க போறாங்க. இந்திய சீன எல்லை பிரச்சனையின் போது அமெரிக்காவுடைய சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்கள் இந்தியாவிற்கு பெரிய அளவுல கை கொடுத்துச்சு. அதனால இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து இந்த Predator ட்ரோன்கள் மற்றும் P-8I ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் சர்வேலன்ஸ் விமானங்களையும் வாங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த Predator B ட்ரோனை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த ட்ரோன்கள் 1995 வருடம் முதல்ல அமெரிக்க விமானப்படையில் இணைக்கப்பட்டது. இத்தாலி விமானப்படை, துருக்கி மற்றும் ராயல் மொராக்கன் ஏர்போர்ஸ் போன்ற பல்வேறு விமானப்படைகள்ல இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 360 ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. Predator B ட்ரோன் 8.2 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த ட்ரோனோட விங் ஸ்பேன் 14.8 மீட்டர். Predator B ட்ரோனோட உயரம் 2.1 மீட்டர். இந்த ட்ரோனோட எம்டி வெயிட் 513 கிலோகிராம். இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 1020 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை இயக்குறதுக்கு 86 கிலோவாட் திறன் கொண்ட ரோடெக்ஸ் 914F இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்னால அதிகபட்சமா 217 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். Predator B ட்ரோன்னால அதிகபட்சமா 1250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்க முடியும். Predator B ட்ரோன்னால அதிகபட்சமா 25,000 அடி உயரத்துல பறக்க முடியும். Predator B ட்ரோன்ல தாக்குதல் ஆயுதங்களை சுமந்து செல்வதற்கு 2 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல்கள், ஏர் டு ஏர் ஸ்டிங்கர் மிசைல்கள், AGM-176 கிரிஃபன் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்ல AN/AAS-52 மல்டி ஸ்பெஷாலிட்டி டார்கெட்டிங் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி இலக்குகளை மிக துல்லியமா ட்ராக் செய்ய முடியும். இது போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த ட்ரோன்ல இருக்கு. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்கா பல முக்கியமான
மிலிட்டரி ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஈரானிய ராணுவ ஜெனரல் சுலைமானியோட அசாசினேஷன்லயும் இந்த பிரெடேட்டர் பி ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களின் விலை மிக அதிகம். அதனால இந்திய அரசாங்கம் இந்த ட்ரோன்களை வாங்குவது தொடர்பா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு லெப்டினன்ட் ஜெனரல் ரேங்க் கொண்ட ஒரு அதிகாரியை தலைவரா நியமிச்சிருக்காங்க. இந்த கமிட்டி இந்திய முப்படைகளுடன் கலந்துரையாடி அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப இந்த ட்ரோன்களை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த ட்ரோன்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் இப்போ வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸின் எண்ணிக்கையை வெகுவா குறைச்சிட்டாங்க. உள்நாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு ராணுவ உபகரணங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. நிறைய தனியார் நிறுவனங்கள் ஆயுத தயாரிப்பில் ஈடுபட திட்டமிட்டிருக்காங்க. இன்னும் வரும் காலங்கள்ல இந்தியா ஆயுத இறக்குமதி நாடு அப்படிங்கிற நிலையில் இருந்து அதிக அளவுல வெளிநாடுகளுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அப்படிங்கிற நிலைக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.